ரைட்ஸ், மறுபடியுமாக உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இந்த ராஜ்ய ஊழியத்தின் சார்பாக வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒரு சில நிமிடம் ஆண்டவராகிய தேவன் பேசி உங்களை திடப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஜெபிச்சு வந்தீங்க? வார்த்தைக்காக ஜெபிச்சு வந்தீங்களா? கட்டாயம் உங்களை திடப்படுத்துவார். மத்தேயு 18வது அதிகாரம், மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வசனத்தில், அல்லாமலும், எடுத்துட்டீங்களா? மத்தேயு 18:19, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் பூமியில் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் இந்த மெசேஜின் தலையங்கம். ஆமென். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியமானாலும் அது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். விண்ணுலக தந்தை, அதாவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அதை நீங்கள் அனுபவிக்க, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்கள் கரங்களிலே தவழ என் ஆண்டவராகிய தேவன் அவர் கிருபை செய்வார். வீட்டில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? நான் குறித்த வருடம், நான் நியமித்த வருடம் கடந்து விட்டதே, பல வருடங்கள் ஆகிவிட்டதே. சில பேர் கவலைப்படுவாங்க. 10 வருடமாகி பிள்ளை இல்லை, 5 வருடமாகி முயற்சி, வேலைக்காக முயற்சி, ஆனால் வேலை இன்னும் கிடைக்கவில்லை. பல வருடமாக படிக்கிறேன், நான் சித்தி அடைவேனா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுடைய மனதிலே பதித்து கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யோசிக்கிறீங்க, இது நடக்குமா என் வாழ்க்கையிலே? ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே, உன் தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. கலங்காதே, தேவைகள் சந்திக்கப்படும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இந்த வேதம் சொல்லுகிறது, நாங்கள் கேட்கிற காரியம் கர்த்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு வர வேண்டுமாயிருந்தால் முதலாவது ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஆமென். முதலாவது நாம் இந்த வேதத்தில் காணும் ஒரு காரியம், இந்த வேத பகுதியை வாசிக்கிற பொழுது, ஒரு மனம் எங்கே 2 பேர் என்ன செய்யணுமா? கூடி இருக்கிற பொழுது. பரலோகத்திலே நமக்கு ஒரு தந்தை இருக்கிறார், ஒரு தகப்பன் இருக்கிறார். எதை கேட்டாலும் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு நினைவேன் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். வேத புத்தகத்தில் ஒரு நாள் லூக்கா 11வது அதிகாரத்தில், லூக்கா 11:1 தொடக்கம் வாசிக்கிற நேரத்திலே, ஒரு இடத்தில் இயேசு ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அவருடைய சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும். மத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அந்த ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். விண் உலகத்தில் இருக்கும் எங்கள் தந்தையே, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே என்று கூப்பிடுங்கள். கடவுளே என்று கூப்பிடுங்கள் என்று அவர் சொல்லிக் கொடுக்கவில்லை. இறைவனே என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. அல்லது அவருக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு, அதிசயமானவர், உயர்ந்தவர், பெரியவர், அப்படி அவர் எதையுமே அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே. பிதாவுக்கு அடுத்த சொல்ல என்ன? அப்பா, தந்தை.
அப்ப விண்ணுலகில் வாழும் எங்கள் தந்தையை அப்பா என்று கூப்பிடுங்கள். என்ன மகிழ்ச்சி, என்ன ஒரு சந்தோஷம். அப்பா என்று கூப்பிடுங்கள். உங்களுக்காக கலங்குகிற, உங்களுக்காக மனதுருகுகிற ஒரு தகப்பன் உண்டு. உங்களை அறிந்த, உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற ஒரு தகப்பன் உண்டு. இந்த காலை வேளையிலே என் அன்பு தேவச்சனமே, உன் இருதயத்தை நன்கு புரிந்தவர், அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வேதத்தில் இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்தில், மத்தேயு 7:11, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தகப்பன், உங்கள் அப்பா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதை கொடுக்கிறாராம், நன்மையானவைகளை கொடுக்கிற ஆண்டவர். சங்கீதம் 65:2வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் போவார்கள். ஆமென். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொல்லி சொன்னவர். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். ஆனால் அவர் விரும்புகிறார், எப்படி நீங்க ஜெபிக்க வேண்டும்? பரலோகத்தில் இருக்கும் விண்ணுலகில் வாழும் தந்தையே அப்பா என்று கூப்பிடுங்கள். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் லண்டன் தேசத்திலே. அவரிடத்திலே இதுவரை என் வாயை திறந்து எனக்கு இப்படி உதவி செய்யுங்கள், எனக்கு ஏதாவது தாருங்கள் என்று ஆண்டவர் அறிகிறார். நான் கேட்டதே இல்லை. ஒரு 2 நாட்களுக்கு முன் அவர் தொலைபேசி மூலமாக என்னை அழைத்து அவர் சொன்னார், நீங்கள் என்னை அப்பா என்றே கூப்பிடலாம். கிட்டத்தட்ட அவருக்கு 60 வயது. சடுதியாக திடீரென, ஏனென்றால் எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க படிச்சிருக்கிறாங்க, உலக பிரகாரமாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் இலங்கை தேசத்தில் எனக்கு ஒரு பிள்ளை உண்டு. என் பெயரை சொல்லி சொன்னார், நீங்க தான் என் பார்வையிலே கனம் பெற்றவரும், என் பிள்ளைகளை பார்க்கிலும் அதிகமாய் உங்களை நேசிக்கிறேன், அதிகமாய் உங்களை நேசிக்கிறேன். பெயரையும் சொல்லிவிடுகிறேன், அவருடைய பெயர் விமலநாதன். உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். ஆனால் உங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மனம் திறந்து என்னோடு பேச வேண்டும். இங்கே நிறைய காரியங்கள், உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் எதையும் வெளியிடுகிறீர்கள் இல்லை. நான் கனகாலமாக உங்களோடு நான் பழகி கொண்டு வருகிறேன். 2021 தொடக்கம் நான் உங்களோடு பழகி கொண்டு வருகிறேன். ஆனால் நீங்கள் என்னோட மனம் திறந்து பேசுறதில்லை. உங்க பிரச்சனை எதுவானாலும் ஒரு அண்ணனாக நீங்க என்ன பிரிச்சு பார்க்க கூடாது. என் வயது இத்தனை வயது, 60 வயது. என்னை ஒரு தகப்பனாக என்ன நினையுங்கள். உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? நீங்கள் கூச்சப்படாமல், பயப்படாமல், தயங்காமல் கேளுங்கள். இதே போலதான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்பா என்று கூப்பிடும்படியாக அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவரை அப்பா என்று கூப்பிடுகிற பொழுது அவர் யாவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் அவரை அப்பான்னு உரிமையோடு கூப்பிடுகிறார்களோ, அவர் தேவனே, கடவுளே, கர்த்தரே, அப்படியெல்லாம் அவரை சொல்ல தேவையில்லை. அப்பான்னு கூப்பிட்டாலே போதும், கட்டாயம் இறங்கி வருவார், கட்டாயம் இறங்கி வருவார். ஒரு மகளின் சாட்சி, வேலூர் என்கிறதான ஒரு பகுதியில் நான் கேட்டேன். நான் சாட்சி கேட்கிறது எனக்கு விருப்பம். ஏனென்றால் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நான் சாட்சிகளை கேட்பது வழக்கம். அந்த சாட்சிகளை கேட்கிற பொழுது நான் கர்த்தருக்குள்ளே இன்னும் வளருகிறேன். ஆமென். அவர் நல்லவர் என்பதை இன்னும் நான் ருசிக்கிறேன்.
ஒரு பிள்ளையின் சாட்சி. வேலூர் என்கிற பகுதியிலே அந்த பிள்ளையின் தகப்பன் சடதியாக அவர் நல்ல ஒரு ஜொப்பில், கவர்மெண்ட் ஜொப்பில் இருந்தவர். திடீரென்று அவர் சுகவீனமுற்று சென்னையில் இருக்கிற மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டாராம். அது சொல்லோன்னா ஒரு நோய், பயங்கர ஒரு வியாதி. கிட்டத்தட்ட 1.5 வருடம் அது தொடர்ந்து இருக்கிறது. 1.5 ஆண்டுகள் ஹாஸ்பிட்டல் வாழ்க்கை. இந்த தாயும் மகளுமாக வேலூரில் இருந்து பஸ் எடுத்துக்கொண்டு சென்னை மருத்துவமனைக்கு வந்து அடிக்கடி பார்த்துட்டு, அப்பாவை பார்த்துட்டு மறுபடியும் வேலூருக்கு செல்வாங்களாம். வெகு தூரம். நாங்கள் இங்கே இருந்து குருநாகல் இப்படியான இடங்களுக்கு போகிறது போல. அது பெரிய நாடு இந்தியா. கஷ்டம், ஃபினான்சியல் ரீதியாக கஷ்டம், பணம் பிரச்சனை. அப்பாவும் ஹாஸ்பிட்டல் 1.5 ஆண்டுகள் வேதனை, கண்ணீரோடு அந்த குடும்பம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்குது. தொடர்ந்து 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 வேலூர்ல இருந்து சென்னைக்கு வாருது, சென்னையிலிருந்து வேலூருக்கு வாருது. அப்படியே அந்த பிள்ளையின் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருந்ததாம். அவள் ஒரு தடவை தகப்பனின் அருகிலே சென்றேன். அவள் சொன்னாலாம், அப்பா அப்பா வீட்டை வருவீங்க, வீட்டுக்கு அப்பா வருவீங்க, 1.5 ஆண்டுகள் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிறீங்க, வீட்டுக்கு எப்பொழுது வருவீர்கள்? கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், விரக்தியாக சொன்னாராம், ஏன் என்னிடத்திலே கேட்கிறாய்? அந்த ஆண்டவரிடத்திலே கேள், இயேசுவினிடத்திலே கேள். அவள் அந்த கட்டில் அருகிலே, அந்த தகப்பன் தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த அருகிலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரை எப்பொழுது என் தகப்பனை வீட்டுக்கு அனுப்புவீர்கள்? என் தகப்பன் எனக்கு வேணும், என் அப்பா எனக்கு வேண்டும், எப்பொழுது அவர் வீட்டுக்கு வருவார்? முடியலப்பா. இந்த ஜபத்தை பண்ணிட்டு மறுபடியும் வேலூருக்கு போயிட்டாள். கண்ணீர் தகப்பனின் கட்டில் அருகே. சரியாக ஜபித்து 1 மாதத்தில், 1.5 ஆண்டுகள் ஹாஸ்பிட்டல் வாழ்க்கை, 1 மாதத்தில் பூரண குணமடைந்து தகப்பன் வீட்டுக்கு வந்து. இது உண்மை சாட்சி, இது ஒரு உண்மை சாட்சி. பக்கத்தில் தகப்பன் இருக்கிறாரா? அவரை கனப்படுத்துங்கள். தாய் இருக்கிறாங்களா? கனப்படுத்துங்கள். தகப்பன் இல்லாமல் போனால் தான் அந்த அருமை தெரியும். தாய் இல்லாமல் போனால் தான் தாயின் அருமை தெரியும். உயிரோடு இருந்தால் தெரியாது. அவர்கள் சொல்வது எல்லாமே பிள்ளை போல தான் தெரியும். கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்குரிய மரியாதையை கொடுங்கள். அதற்கு பிற்பாடு அந்த சாட்சி, அந்த பிள்ளை தொடருகிறாள். வேலையும் இல்லாமல் இருந்தேன், என் ஆண்டவராகிய தேவன் எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தார், இப்பொழுது நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 6:18 சொல்கிறது, பொய்யுரையாத தேவன், பொய்யுரையாத தேவன், சொன்னதை செய்கிறவர். நான் ஆராதனை வேளையிலே சொன்னேன், மனிதர்கள் சொல்லுவார்கள், நண்பர்கள் சொல்லுவார்கள், பெற்றோர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகம் சொல்லும், ஆனால் இன்னும் ஒரு கிழமையில், இன்னும் ஒரு மாதத்தில் சொல்லுவார்கள், தெரியாம சொல்லிட்டேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்க கையை வைத்துங்க. தெரியாம பண்ணிட்டேன், நான் தெரியாம வாக்கு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரு, சூழ்நிலைகள் இப்படி மாறும் எனக்கு தெரியாது, தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை, எங்கள் அப்பா அப்படி சொல்லுகிறவர் அல்ல. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலக மாட்டேன். ஹல்லேலூயா, விட்டு விலக மாட்டேன். இன்னும் ஒன்று சொல்லியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும். இதுக்கு அங்கால என்ன வார்த்தை வேண்டும்? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், நான் கொடுத்த வாக்கு, உன் மேல் வைத்திருக்கிற திட்டம் அது மாறாது. என் வார்த்தைகளோ, என் வார்த்தைகளோ ஒளியாது என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாம் மாறி போகும். மத்தேயு 24:35 சொல்லுகிறது, அவர் வார்த்தை மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தனியாக நின்ற ஒரு சின்ன பெண் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? இரண்டு பேர் என் நாமத்தில் ஒருமனப்பட்டால் பரஞ்சோதி அப்பான்று கூப்பிடுங்கள் என்ற உரிமையை கொடுத்தவர் கட்டாயம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அநேகர் என்று தேவன் சொல்லவில்லை. இந்த வேத பகுதி அழகாக சொல்லுகிறது. அநேகர் ஒன்று சேர்ந்தால் அப்படி இருக்குதா? 100 பேர் கூடி வாங்க, எனக்கு ஆராதனை நடத்த முடியாது. 50 பேர் வாருங்கள், நடத்த முடியாது. நான் கேள்விப்பட்டேன், இந்தியாவில் இருந்து சில ஊழியர்கள் வருகிற பொழுது சொல்வார்களாம், எத்தனை பேர் இருக்கிறாங்க சபையில்? அப்படி ஒரு 500 பேருக்கு மேலே வருவாங்களா? ஒரு 1000 பேர் வருவாங்களா? இவ்வளவு செலவழிக்கிற வருவாங்களா? என் அப்பா அப்படி சொல்லவில்லை. 2 பேர் இருந்தால் நான் வருவேன் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. 2 பேர் போதும், உங்க மத்தியில் நான் உலாவுவேன். 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினால். பாருங்க, பிரசங்கி 4வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 4:9, ஒண்டியா இருப்பதிலும் 2 கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒண்டியா இருப்பதிலும் 2 கூடியிருக்கிறது நலம். 2 பேர் கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது நடக்காத காரியங்களையும் ஆண்டவர் நடத்தி காட்டுவார். ஆமோஸ் 3:3 சொல்லுகிறது, 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? சொல்லுங்களேன். 2 பேர் ஒருமனமாய் இருந்தால் ஒழிய, 2 பேர் ஒற்றுமையாய் இருந்தாலே தவிர அவர்கள் ஒருமித்து நடந்து போவாங்களா? கிட்டத்தால கையை பிடிச்சு நடந்து போவாங்களா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தாலே ஒரே வீட்டுக்குள்ள அடுத்த ரூமுக்குள்ள கணவன், அடுத்த ரூமுக்குள்ள இன்னும் ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏவுகிறார். ஜெபத்திலே ஒருமனம் தேவை. கணவன் ஒரு ஜெபத்தை பண்ணுவது, மனைவி ஒரு ஜெபத்தை பண்ணுவது. கணவன் அழகாக ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள இடையில அதை குழப்பி அடிக்கிறது கண்டே பக்கத்தில் மனைவி குந்தி கொண்டு ஏதாவது ஒரு பாட்டை பாடிக்கொண்டிருக்கும். இந்த ஜெபத்துக்கும் அந்த பாட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்ப அங்க என்ன இல்லை? ஒரு மனம். என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை. அல்லது நல்ல துதி ஆராதனை போய்கொண்டிருக்கும் பொழுது அப்படியே கண்ணை திறந்துட்டு இந்த நல்ல ஆவியில நிரம்பி ஜபிக்கிற நபர் கண்ணை திறந்து பார்க்கிற நேரம், இவங்க அப்படியோ கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்க ஒரு மனம் இல்லாத காரியம், அந்த ஜெபம் என்ன செய்கிறது? உடனடியாக சிதறடிக்கப்படுகிறது. டிஸ்டர்ப். ஜெபம் பண்ணணும் என்பதற்காக போய் 8 மணிக்கு குந்தி கொண்டிருந்து பண்ண வேண்டாம். முதலாவது ஆண்டவர் நாங்கள் ஒரு மனமாய் ஜபிக்க வேண்டாம். ஒரு ஆள் விண்ணப்பத்தை சொன்னால் மீதமாய் இருக்கிற 3 பேர் 5 பேரும் நீங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கிற பொழுது நடக்க முடியாத காரியங்களையும் கர்த்தர் நடத்தி காட்டுவார். துதிக்கிற நேரத்தில் ஒன்றாய் சேர்ந்து துதியுங்கள், ஜபிக்கிற நேரத்தில் ஒன்றாய் சேர்ந்து ஜபியுங்கள். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு மனம் இல்லை என்றால் ஒன்றும் நடக்காது. எங்களுடைய வாழ்க்கையில் தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களில் சந்தோஷம் வேண்டுமா? குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டுமா? எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் முன்னெடுக்கிற காரியங்களில் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஹாப்பினஸ், சந்தோஷம் வேண்டுமா? அதற்கு ஒன்று தேவை. என்ன என்ன? ஒரு மனம் தேவை. என்ன தேவை? ஒரு மனம் தேவை. ஒரு மனதை கொடுக்கிற காரியம் 2 நாங்கள் பார்க்கலாம். லூக்கா 10வது அதிகாரம், இதை பார்த்து நாங்கள் முடிக்கலாம். லூக்கா 10:29 தொடக்கம் 37 வரைக்கும் வீட்டுக்கு போய் வாசியுங்கள். ஒரு வழிப்போக்கனை குறித்து அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. எருசலேம் என்னும் நகரத்தில் இருந்து எரிகோ என்னும் நகரத்திற்கு ஒரு மனிதன் சென்று கொண்டிருக்கிறார். வழியில்
அந்த நபர் கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கள்வர்கள் அவனை பிடித்து அவனிடத்தில் இருக்கிறவைகளை உறிந்து கொண்டு அவன் உடுப்ப கூடி விட்டு வைக்கல. என்ன செய்து விட்டார்களாம்? வஸ்திரங்களை எல்லாம் என்னவாம், வஸ்திரம் முதற்கொண்டு அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் சுரட்டி விட்டார்கள், களவெடுத்து விட்டார்கள். அவனை குற்றுயிராய் அந்த எரிகோவின் வழியிலே விட்டுட்டு என்ன செய்துட்டாங்க? போயிட்டாங்க. அந்த நேரத்திலே அடுத்ததாக அந்த வழி அருகே ஆசாரியன் ஒருவன் வருகிறான். சொல்லப்போனால் ஒரு ஆராய்ச்சியில் பார்த்தேன், எருசலேம் நகரத்தில் ஒரு தேவாலயம் இருந்ததாம். அங்குள்ள தேவாலயத்தில் ஊழியம் செய்வதற்காக, அதாவது தேவனுக்கு தூபம் காட்ட, பலி செலுத்த, பிரார்த்தனைகளை ஏறெடுக்க சுமார் 12,000 ஆசாரியர்களும் லேவியர்களும். எத்தனை பேர்? 12,000 ஆசாரியர்களும் லேவியர்களும் அங்கே செல்வது வழக்கமாயிருந்தது. இந்த எரிகோ பட்டணத்தில் இருந்து எருசலேமுக்கு போவார்கள். இந்த உவமையை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற பொழுது ஆசாரியனும் அந்த வழியிலே வருகிறான். குற்றுயிராய் அந்த நபர் என்ன செய்கிறான்? இப்பொழுது வீதியிலே கிடந்து கொண்டிருக்கிறான். ஆசாரியனும் பார்க்கிறான், லேவியனும் பார்க்கிறான். சற்றும் அவன் அருகிலே சென்று அவனை தூக்கி அவனை பராமரிக்கலாம், காயங்கட்டலாம், என்னென்று கேட்டறியலாம், அவன் நிலை என்ன என்பதை பார்க்கலாம். அவர்கள் சென்றார்கள் என்று வேதத்தில் இருக்கிறதா? இல்லை. சற்றும் அவர்கள் அதை கவனிக்காமல் பார்த்துட்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். காரணம், எபிரேயர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் இவர்களுடைய அழைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இந்த ஆசாரியன் மற்றும் லேவியனுடைய அழைப்பு சொல்லப்பட்டிருக்குது. இவர்கள் மனு குலத்திற்காக அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களுக்கு சமாதானம் கூற, அவர்கள் காயங்களை கட்ட, சுருக்கமாக சொல்ல போனால் காயங்களை கட்ட அழைப்பை பெற்றவர்கள், மனு குலத்திற்காகவே அழைப்பு பெற்றவர்கள், மனு குலத்தின் சமாதானத்திற்காகவே அழைப்பை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் இவர்கள் என்ன செய்துட்டாங்க? இப்ப விலகி போயிட்டாங்க. இவர்கள் ஏன் விலகி சென்றார்கள்? அதை நான் ஆராய்ந்தேன். என்னாகமம் 6வது அதிகாரம், வீட்டுக்கு போய் வாசிங்க. என்னாகமம் 6வது அதிகாரம் 24 தொடக்கம் 27, உபாகமம் 10:8, 2 நாளாகமம் 30:27 வாசித்து பாருங்கள். இந்த வசனங்களின்படி மக்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த பிணமாக கிடக்கிற இந்த மனிதனை கண்டு அவர்கள் அச்சப்பட்டார்கள், அவர்கள் பயப்பட்டார்கள். அதுவும் என்ன காரணம்? என்னாகமம் 19:16, என்னாகமம் 19:16, ஆகாய் 2வது அதிகாரம், ஆகாய் 2:13 பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுருக்கமாக வாசிக்கிறேன். ஆசாரியன் சரி, லேவியன் சரி, ஒரு பிணத்தின் அருகில் அவர்கள் செல்லக்கூடாது. அவர்கள் செல்லுகிற பட்சத்திலே அவர்கள் தீட்டு, அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். கிட்டத்தட்ட அந்த வசனம் சொல்லுகிறது, 7 நாட்கள் அவர்கள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க என்னவா முடியாது. 7 நாட்கள் அவர்கள் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இப்போ அவங்க அச்சப்படுறாங்க, ஐயோ கடவுளே, நான் பழி செலுத்த வேண்டும், நான் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போக வேண்டும், நான் லேவியன் பெரிய குலம், நான் ஆசாரியன் பெரிய குலத்தை சேர்ந்தவர்கள், நான் இதை தூக்கலாமா, நான் இதை அலையலாமா, சட்டப்படி நான் அதை செய்யக்கூடாது, அப்படி என்றும் ஒருவேளை அவர்கள் என்ன செய்திருக்கலாம்? விலகி சென்றிருக்கலாம். நெக்ஸ்ட், அந்த வழி அருகே ஒரு சமாரியன் வருகிறான். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 24வது வசனத்தில் இந்த சமாரியர்கள் என்பவர்கள் பலதரப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் என்று அதில்
ஒரு சில எக்ஸ்பிளைன் ஒரு விளக்கத்தை கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல பலதரப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் இந்த சமாரியர்கள். இவர்கள் தொடர்ந்து நான் அதை ஆராய்ந்த பொழுது சமுதாயத்திலே கீழ் ஜாதி என்று ஒதுக்கப்பட்டவர்கள். என்ன செய்யப்பட்டவர்கள்? கீழ் ஜாதி என்று ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசாரியர்களால் லேவியர்களாலும் இவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஒரு தாழ்ந்த ஜாதி என்று சொல்லலாம். எங்களுடைய தேசத்திலும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இந்தியாவில் அதி கூடுதலாக இருக்கிறது. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அதாவது ஜாதி பார்க்கிற காரியங்கள் கூட இருக்கிறது. அவன் வருகிறான் பாருங்க. இப்ப யார் வாரா? சமாரியன் வருகிறான். வந்த உடனே பார்க்கிறான், எரிகோவின் வழி அருகே குற்றுயிராய் அந்த மனிதன் கிடந்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனடியாக தன்னுடைய கழுதையை விட்டு இறங்கி என்ன செய்கிறார்? அவனை கட்டி அணைத்து அவனை தூக்கி திராட்சை ரசமும் எண்ணெயும் வார்த்து, ஹல்லேலூயா, காயம் அந்த இடத்திலே அந்த காயத்துக்கு திராட்சை ரசம் வார்த்து எண்ணெய் வார்த்து தன்னுடைய வாகனத்திலே கழுதையிலே சுமந்து கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு போகிறார். பாருங்க, 2 பணத்தை கொடுத்து அந்த சத்திரக்காரனிடத்தில் பேசி மருத்துவத்தை செய்யுங்க, சத்திரம் செய்யுங்க, அப்படி காணாத பட்சத்தில் நான் வருகிற பொழுது என்ன செய்வேன்? நான் கொடுப்பேன். பாருங்க, இப்ப அந்த குற்றுயிராய் கிடக்கிறவனையும் இந்த சமாரியனையும் இணைத்தது எது? இணைத்தது எது? கெப் இருந்தது. அவர் அங்கே விழுந்து கிடக்கிறார், இவ இங்க நிற்கிறார். மனதுருக்கம் அவர்கள் இருவரையும் இணைத்தது. ஹல்லேலூயா. மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது நாங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? மனதுருக்கம். ஆமென். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலானதுதான் மனதுருக்கம். தேவன் திரளான ஜனங்களை கண்டு கோபப்பட்டார். அப்படி இருக்குதா? மனதுருகினார். சொல்லுங்க, மனதுருகினார். மனதுருகினார். எங்களில் இருந்து புறப்பட வேண்டியது வெறுப்பு அல்ல, கோபம் அல்ல, கசப்பு அல்ல, எரிச்சல் அல்ல, பழி வாங்குதல் அல்ல. என்ன புறப்பட வேண்டும்? மனதுருக்கம். அப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், அப்படி அல்ல, மனதுருக்கம் புறப்பட வேண்டும். பாருங்கள், அந்த வழி அருகிலே குற்றுயிராய் காயத்தோடு அடிபட்டு கல்வர்களால் அடிக்கப்பட்டு அவனிடத்தில் இருந்த சகல ஆசீர்வாதமும் திருடப்பட்டு தனிமையிலே கடந்து கொண்டிருக்கிறான். 2 பேர் போயிட்டாங்க, ஆசாரியரும் லேவியரும் போயிட்டாங்க. சமாரியனுக்குள்ளே ஒரு நல்ல இருதயம் இருந்தது, ஒரு நல்ல ஒரு ஆவி இருந்தது. அதுதான் மனதுருக்கத்தின் ஆவி. ஹல்லேலூயா. மனதுருக்கம் தேவை. சில ஊழியர்களை பார்க்கிறேன், காயமாயிருந்தாலும் சரி, எதுவாயிருந்தாலும் சரி, அந்த காயத்து மேல் அப்படி கையை வைத்து ஜெபிப்பார்கள். இதுக்கு ஒரு வேறொரு மைண்ட் தேவை. ஆமென். இதுக்கு ஒரு மனதுருக்கம் தேவை. சிலர் பார்க்கிறேன், அழுது புலம்பி மக்களுக்காக ஜெபிப்பார்கள், தங்களுக்காக ஜெபிப்பதை பார்க்கலாம். இதுக்கு என்ன தேவை? மனதுருக்கம். மனதுருக்கம் மக்களையும் ஊழியக்காரனையும் இணைக்கிறது. ஆமென். மனதுருக்கம் சபையை நிரப்புகிறது. மனதுருக்கம் வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் வராம தடுக்கிறது, அது இணைக்கிறது. கணவன் மனைவியை மனதுருக்கம் என்ன செய்கிறது? இணைக்கிறது. அந்த நடு வழியிலே கிடந்த அந்த மனிதனையும் சமாரியனையும் இணைத்தது மனதுருக்கம். ஐயோ, கிட்ட சென்று பார்க்கலாம். ஓடி சென்றார், தூக்கினார், அரவணைத்தார். எண்ணெய் வார் தன்னிடத்தில் இருந்தது, சரியான ஹாஸ்லி, சரியான விலை, அதையும் பார்க்கவில்லை. திராட்சை ரசத்தை வார்த்தார், எண்ணெயை பார்க்கிறார். ஐயோ, மூச்சு பேச்சு இல்லை, தூக்கி கொண்டு விடுவான் ஹாஸ்பிட்டல். நான் விட்டுட்டேன், என் கடமை முடிந்தது. அப்படி போயிட்டாரா? நான் வருகிற பொழுது மிச்சத்தை நான் கொடுப்பேன். மனதுருக்கம் தேவை. குடும்பங்களுக்குள்ளே மனதுருக்கம் தேவை. இதுதான் ஒரு மனதை கொண்டு வரும். இந்த மனதுருக்கத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு ஒரு மனப்பட்டு நாங்கள் தேவனுடைய பாதத்தில் இருக்கிற பொழுது கட்டாயம் கேட்கிறவைகளை கர்த்தர் கொடுப்பது அதிக நிச்சயம். ரோமர் 12வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 12:15.
அழுகின்றவர்களோடு சேர்ந்து நீங்களும் அழுங்கள். சிரிக்கிறவர்களோடு சேர்ந்து சிரிப்பது லேசான காரியம். நடனம் ஆடுகிறவர்களோடு சேர்ந்து நாங்களும் நடனம் ஆடுவது, நடனம் பண்ணுவது லேசான காரியம். சுத்துகிறவர்களோடு நாங்களும் சேர்ந்து சுத்துவது லேசான காரியம். ஆனால் அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுவது மிக கடினம். அதற்கு ஒரு ஆவி தேவை. என்ன ஆவி? மனதுருக்கத்தின் ஆவி. ஒரு மனம் இருக்கிற பொழுது பிள்ளைகள், ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்று தொடக்கம் உங்க ஜெபம் வேற லெவல்ல போகணும். ஆமென். அது ஒரு மனமாய் போக வேண்டும். கணவனை கூப்பிடுங்க, மனைவியை கூப்பிடுங்க, பிள்ளைகளை கூப்பிடுங்க, ஒரு மனமாய் இருங்கள். அப்புறம் எழுந்து நின்று கை கோர்த்து ஜெபியுங்கள். சங்கிலி ஜெபம் செய்யுங்கள். நீங்க வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, சங்கிலி ஜெபம். தாமதிக்குதெல்லாம் ஆசீர்வாதங்கள் வருவதற்கு தாமதிக்கிறது, நன்மைகள் கிடைக்க தாமதிக்கிறது. எவ்வளவு காரியத்தை வருஷ கணக்கில் கேட்கிறோம், தாமதிக்கிறது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு சங்கிலி ஜெபம் என்பது கோர்வை. கை கோர்த்து இணைந்து ஜெபித்து பாருங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். கடன் தொல்லை மறைவதை காண்பீர்கள், வியாதி அகன்று போவதை காண்பீர்கள், கட்டுக்கள் அவிழ்வதை காண்பீர்கள், வீடு கட்டப்படுவதை காண்பீர்கள். இது நான் அல்ல, ஆண்டவராகிய தேவன் செய்வார். ஆண்டவராகிய தேவன் செய்வார். மனதுருக்கம் இணைக்கிறது. மனதுருக்கம் இணைக்கிறது. தேவன் மனதுருகினார், இந்த மண் உலகம் இறங்கி வந்தார். அவரை நம்புகிற பிள்ளைகள் எல்லாம் அவரோடு இணைந்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ மில்லியன், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் ஏசப்பாவோடு இணைந்ததற்கு, இன்றைக்கும் இணைந்து கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம், அவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர் என்று. ஹல்லேலூயா. அவரின் மனதுருக்கம் மக்களை அவரோடு இணைய செய்கிறது. திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள், திரளான ஜனங்கள் தேடி வந்தார்கள். காரணம், அவர் மனதுருகுகிற ஆண்டவர், அவர் இரக்கமுள்ள ஆண்டவர் என்பதை கண்டு கொண்டார்கள். மனதுருக்கம் இருக்கிற இடத்திலே, இரக்கம் இருக்கிற இடத்திலே அங்கே ஒரு மனம் இருக்கும். ஆமேன். அங்கே பிரச்சனை இருக்காது, நீங்க சமாளிப்பீங்க. மனதுருக்கம் இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பரவாயில்லை. இதுவரை இல்லை என்றால் நானும் நீங்களும் இனி எதிர்காலத்திலே நாங்கள் இப்படிப்பட்ட மனதுருக்கம் உள்ளவர்களாகவும், இந்த சமாரியனை போல, லேவியன் ஆசாரியனை போல அல்ல, சமாரியனை போல கிட்ட சென்று தூக்கி அணைக்கிறவர்களாய் மாற வேண்டும். கெப் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? கெப் இருக்கக்கூடாது. நாங்கள் தேவனை சந்திக்க முடியாது. எதனால் இந்த கெப் வருகிறது? பகை, கோபம், சண்டை, இந்த குடுக்கல் வாங்கல் மூலம் பிரச்சனைகள், இவைகள்ல தான் கெப் வருகிறது. எதற்காக சத்துரு இந்த கெப்பை எங்க வாழ்க்கையில் அனுமதித்தான்? நாங்கள் கர்த்தரை தரிசிக்காதபடி, ஒரு மனமாய் நாங்கள் இருக்காதபடி, சபைக்குள்ளே ஒருமனப்பட்டு ஜெபிக்காதபடிக்கு இந்த கெப் பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. காரணம், நாங்கள் ஒருமனப்பட்டால் ஜெபத்தை தேவன் கேட்டு விடுவார், காரியம் நடந்துவிடும். அது அவனுக்கு தெரியும். தெரிந்தா தெரிஞ்சிட்டு போகட்டும். நாங்கள் ஒருமனப்பட போகிறோம், அட்டிக்க போகிறோம், சாதிக்க போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா என்று உற்சாகமாக எழுந்து நில்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் சொன்னீரே ஆண்டவரே. எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லி சொன்னீரே. இதுவரை இல்லாத ஒரு மனம், சபைக்குள்ள இதுவரை இல்லாத ஒற்றுமை, ஜெபியுங்கள். குடும்பத்துக்குள்ள இல்லாத ஒரு மனம் ஒற்றுமை. பிள்ளைகள் சப்போர்ட்டிவ் இல்ல, மனைவி சப்போர்ட் பண்றது இல்ல, கணவன் சப்போர்ட் பண்றது இல்ல. ஜெபத்துல தனித்தனியே இருந்து ஜெபிக்கிறாங்க. அது வீணாய் போகிறது, நாட்கள் வீணாய் போகிறது. ஒரு மனமாய் ஜெபித்து எவ்வளவு நாட்கள், கோர்வையாய் கைகோர்த்து சங்கிலி ஜெபம் செய்து எவ்வளவு நாட்கள், அறிக்கை பண்ணி ஜெபித்து எவ்வளவு காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் என் தேவாதி தேவன்
இன்று உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார், உங்களோடு பேசி இருக்கிறார், உங்களோடு பேசி இருக்கிறார். என் ஆண்டவராகிய தேவனுடைய வாயிதை சொல்லிட்டு ஒரு மனப்படுங்கள், தேசத்தில் எழுப்புதலை காண்பீர்கள். ஒரு மனப்படுங்கள், வீட்டிலே அசைவை காண்பீர்கள். ஓ பிள்ளை முரண்டு பிடிச்சு கொண்டு நிற்காது, தகப்பன் கூப்பிடுகிற நேரத்தில் மகனே மகளே முரண்டு பிடிச்சு கொண்டு நிற்காது, மனைவி முரண்டு பிடிச்சு கொண்டு நிற்காதீங்க, கணவனே அளவுக்கு அதிகமாய் கோபப்படாதீங்க. ஒரு மனம் தேவை. ஒரு மனம் இல்லாவிட்டால் சத்துரு நெருங்கி விடுவான். ஒரு மனம் இல்லாவிட்டால் சத்துரு நெருங்கி வந்து உங்களை அழித்து விடுவான். உங்களை விட்டு போன அசுத்தாவிகள் மறுபடியும் உங்களை தாக்கிவிடும். எங்க வாக்குவாதம் பண்றீங்க இல்ல, எங்க பொய் சொல்றீங்க இல்ல, எங்க கோபப்படுறீங்க இல்ல என்று சத்துருக்கள் அவதானித்த வண்ணம் இருக்கிறபடினால் நீங்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் ஒரு மனமாயிருங்கள், ஒற்றுமையாயிருங்கள். 2 பேர் சேர்ந்து ஜெபியுங்கள், 3 பேர் சேர்ந்து ஜெபியுங்கள், குடும்பமாக ஜெபியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த நேரத்திலே ஒரு மனதை திருடுகிற ஆவிகள் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. ஓ தகப்பனை பார்த்தால் பிள்ளைகளுக்கு எரிச்சல், தாயை பார்த்தால் பிள்ளைகளுக்கு எரிச்சல், அதே போல கணவனுக்கு மனைவியை பார்த்தால் மனைவிக்கு கணவனை பார்த்தால் எரிச்சல், ஒரு வகையான கோபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே கட்டிந்து கொள்ளுகிறேன், கட்டிந்து கொள்ளுகிறேன், கட்டிந்து கொள்ளுகிறேன். அந்த வீடுகளுக்குள்ளே, அந்த வளவுகளுக்குள்ளே நீ கிரியை செய்ய முடியாது. அடிக்கடி வருகிற வாக்குவாதம், அடிக்கடி வருகிற குரோதம், அடிக்கடி வருகிற பழி வாங்குதல், அடிக்கடி 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 ஏதோ ஒரு காரியத்தை கரத்தில் எடுத்து அடிக்க வேண்டும், தாக்க வேண்டும், குத்த வேண்டும் என்று மனைவிக்குள்ளே, கணவனுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே ஏற்படுகிற இந்த கொடிய சுபாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக. பள்ளிக்கு பள்ளி வாங்குதல் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். இந்த சபையை விட்டு, எங்களை விட்டு, இந்த குடும்பங்களை விட்டு, விசுவாச குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். சத்துருவின் ரகசியம், சத்துருவின் தந்திரம் ஒரு மனதை குலைத்தால் நாங்கள் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது என்று தெரியும். ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்ட ஜெபத்தில் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. ஆனாலும் தனிமையில ஜெபிக்க கூடாதா பிரதர்? நீங்கள் ஜெபிக்கலாம், ஆனாலும் வீட்டுக்குள்ளே பிரச்சனை பட்டு கொண்டு, வீட்டுக்குள்ளே சண்டை பிடித்துக் கொண்டு நீங்கள் தனிமையிலே இருந்து ஜெபிக்க கூடாது. நீங்கள் தனிமையிலே உங்களுடைய அறை கதவை பூட்டி ஜெபிப்பது நல்லதுதான். ஆனால் வீட்டுக்குள்ளே சண்டை பிடித்துக் கொண்டு, கோபிச்சு கொண்டு அதை நீங்கள் செய்கிற பொழுது அது வீணாய் போகும். அந்த ஜெபம், அந்த நேரம் வீணாய் போகும். ஆகையினால் எதை செய்தாலும் சமாதானத்தோடே செய்யுங்கள், சமாதானத்தோடே செய்யுங்கள், ஒரு மனமாய் செய்யுங்கள், மனதுருக்கத்தோடே செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் இந்த நேரத்தில், தேவ வல்லமை இறங்கட்டும் இந்த நேரத்தில். அந்த சமாரியனுக்குள்ள இருந்த ஆண்டவரே அந்த அணைக்கும் தன்னிடத்தில் இருந்த அந்த வெகுமதி திராட்சை ரசத்தையும் அந்த எண்ணெயும் எடுத்து அந்த காயத்துக்கு வார்த்து தன் வாகனத்தில் ஏற்றி ஆண்டவரே சத்திரத்திற்கு சேர்க்கிறதான அந்த மனதுருக்கம், ஆண்டவரே அந்த மனதுருக்கம் ஆண்டவரே அந்த வழி போக்கனையும் சமாரியனையும் இணைத்தது அல்லவா? அதே போல் ஆண்டவரே வீட்டுக்குள்ள இருக்கிறதான குரோதங்கள், ஆண்டவர் பிரிவினைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த மனதுருக்கத்தின் ஆவி, உம்முடைய மனதுருக்கம் அவர்களை கிட்ட கொண்டு வரட்டும், கிட்ட கொண்டு வரட்டும். தள்ளி இருந்து பார்க்கிற பிள்ளைகள் கிட்ட வருவார்களாக இயேசுவின் நாமத்தில். தள்ளி இருந்து பார்க்கிற மனைவி கிட்ட வருவாளாக. அதே போல குடும்பத்திலே நடக்கட்டும், எங்கள் தேசத்திலே நடக்கட்டும், சபைகளுக்குள்ளே நடக்கட்டும். ஊழியர்கள் ஒரு மனப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஊழியர்கள் ஒரு மனப்படட்டும். கர்த்தருடைய சேவையை செய்கிற தேவதாசர்கள் ஒரு மனப்படுவார்களாக. தேசம் ஒரு எழுப்புதலை காணட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்று தொடக்கம் ஒரு மனப்படுவீங்க என்று நம்புகிறேன். ஒரு மனப்படுவீங்களா? இன்று தொடக்கம் வீட்டில் ஒரு மனப்படுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் வேலை செய்வார். ஒரு மனப்பட்டு கேட்கிற பொழுது, கணவன் மனைவியாக கரம் கோர்த்து இணைந்து கேட்கிற பொழுது, பிள்ளைகளாக கேட்கிற பொழுது அங்க வேலை செய்யும், அங்க வேலை செய்யும், அங்க அற்புதம் நடக்கும், அங்க ஆச்சரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எங்கள் வாழ்க்கையிலும் கூட, என் வாழ்க்கையிலும் கூட, எங்களுடைய சிறு பிராயத்தில் இருந்து நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணி கொண்டு வந்தது வழக்கமாக இருந்தது. ஆனால் அந்த குடும்ப ஜெபம் நாங்கள் ஒரு மனமாய் பண்ணி கொண்டு வந்த அந்த நாட்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாட்கள். கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் கர்த்தரோடு இருப்பது ஒரு மகிழ்ச்சி. நாங்கள் ஒரு மனமாய் இருந்த அதற்கு தக்கதாக கர்த்தர் இடைப்பட்ட காலத்திலே ஆசீர்வதித்தார். கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றினார். கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றினார். ஒரு மனம் ஒரு பெரிய காரியம். பிள்ளைகள் வீட்டிலே ஒரு மனப்பட்டு ஜெபியுங்கள். கடன் மாறும், பிரச்சனைகள் மாறும், கர்த்தர் செய்வார். ஆனால் எப்பொழுது ஒரு மனம் எடுபட்டு போகிறதோ அப்பொழுது ஆசீர்வாதத்தின் வழிகள் அடைக்கப்படுகிறது என்ற அர்த்தம். இதை மாத்திரம் விட்டுறாதீங்க. ஒரு மனமா இருங்க, ஜெபிங்க, சாதிங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.